ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷல் தாலிக்கறி யானை. எங்கள் ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த தாலிக்கறி யானை இல்லாத தேவைகளே இல்லை. கல்யாணமாக இருந்தாலும் சரி, சின்ன ஃபங்க்ஷனுங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கே ஸ்பெஷல் வந்து இந்த தாலிக்கறி யானை தாங்க எங்கள் ஊரில். இதை ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பார்த்தவங்க, இதோடைய டேஸ்ட்டை பிடிச்சவங்க அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோடைய டேஸ்ட்டு வந்து சொல்லவே முடியாது. இந்த தாலிக்கறி யானை வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. எங்கள் ஊரில் வந்து ஸ்பெஷலான இதுனாக்கா இந்த தாலிக்கறி யானை தான் எங்கள் ஊர் ஸ்பெஷல். இதுக்கு எப்படி சமைக்கணும், என்னென்ன தேவைப்படுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து 1 கிலோ நாங்கள் வந்து ஆட்டுக்கறி வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டி கறியாக தான் வாங்கணும். கொல கொலன்ட்டு உள்ளது அந்த மாதிரி கறியெல்லாம் வாங்கினா சரியாக கெட்டி கறியாக தான் வாங்கணும். இது வந்து 200 கிராம் வெங்காயம். சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு போடணும். இது 100 கிராம் பூண்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்கள், இது வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் வெந்தயம் எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்காக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு நிறைய போடக்கூடாது. 3 கிராம்பு தான் போடணும். இந்த வெங்காயம் வந்து நான் தாளிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நெய்ஸாக நறுக்கிக்கிடுவேன். இன்னும் நான் இதை நறுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு நெய். இந்த இதில் வந்து நாங்கள் இந்த தாலிக்கறி யானத்துக்கு நெய்யையும் இப்போ இது தான் தாளிப்போம். இது வந்து பச்சரிசி மாவு. இது வறுக்காத பச்சரிசி மாவு. இது வறுத்த அரிசி மாவு. இது பொரியரிசி மாவுன்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் இது வறுத்த அரிசி மாவு. இது வந்து மிளகுத்தூள், வறுத்து தான் பவுட்ரு பண்ணணும் மிளகுத்தூள் இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து மல்லித்தூளும் இது வறுத்து தான் நாங்கள் பவுட்ரு பண்ணணும், மல்லித்தூள். இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டே வந்து அந்த நெய்யெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அந்த பட்டை கிராமெல்லாம் போட்டு சூடு வந்ததுக்கப்புறம் 250 மில்லி 250 மில்லிங்கிறேன், 25 மில்லி வந்து நம்ம நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு அதே அளவு 25 மில்லி வந்து நம்ம சமையல் எண்ணெயும் ஊற்றிக்கணும். நெய்யும் சமையல் எண்ணெய் ரெண்டுமா ஒன்றா கலந்துக்கிறணும். நெய்யும் சமையல் எண்ணெய், இதில் நெய் 25 மில்லி, சமையல் எண்ணெய் 25 மில்லி. இதை போட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல ஜீரகம், வெந்தயம், அந்த வெந்தயம் போடாமல் நம்ம தனியாக பச்சை வெந்தயம் போடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சின்னதாக பொடியாக நறுக்கியிருக்கோம்ல வெங்காயம், அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நல்லா அந்த நெய்யில் வந்து எண்ணெயும் கலந்து சூடு பண்ணியிருக்கோம். அதில் வந்து நல்லா செவக்க விடணும். இந்த வெங்காயம், ஜீரகம், வெந்தயம் அதெல்லாம் பொரிஞ்சு வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும். இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் செவந்து வந்த உடனே நம்ம அலசி வச்சுருக்கோம்ல கறி, அந்த கறியும் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா கிண்டணுங்க. நல்லா நம்ம அந்த இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு இந்த எண்ணெயிலே வந்து இந்த கறியை வந்து எந்த மசாலாவும் போடக்கூடாது. நல்லா சுருள நம்ம அந்த இதில் வந்து நல்லா அப்படி நம்ம கிண்டி நான் அந்த பாருங்கள், நான் நல்லா சுருள கிண்டி சும்மா வாசர்லாம் போடாமல் குக்கர் மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம எண்ணெய், அந்த உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதிலே வந்து பச்சை ஜீரகம், அதாவது நம்ம எண்ணெயில் போட்டோம்ல அந்த ஜீரகம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜீரகமும் மஞ்சளும் போட்டு இங்கே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்களேன். மஞ்சளும் போட்டு நல்லா அதை வந்து கிண்டணும். இந்த தண்ணி எவ்வளவுக்கு நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு அப்போ தான் வந்து ஆணமே டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா இந்த தண்ணியோடு நம்ம வந்து இதுக்கப்புறம் இப்போ மசாலாவெல்லாம் போட்டுட்டோம்னாக்க இதோடைய டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் இதை வந்து அப்படியே நல்லா தண்ணி வற்றுறதுக்கு வச்சு நல்லா நாங்கள் தண்ணி வற்றணும். ஆனால் தக்காளியெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. இந்த ஆணத்துக்கு வந்து தக்காளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த பாருங்கள், இப்போ தண்ணி வற்றி வரையில் நம்ம அந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயம் தாளிக்க போட்டோம். இது எக்ஸ்ட்ரா அந்த 200 கிராம் வெங்காயமும் 100 கிராம் பூண்டு வச்சுருந்தோம்ல, அந்த 100 கிராம் பூண்டும் 200 கிராம் வெங்காயமும் இதையும் போட்டு நல்லா கிண்டிடணும். இங்கே பாருங்கள், இப்போ நான் நல்லா கிண்டிகிட்ருக்குறோம். கிண்டிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடிட்டோம்னாக்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த வரையில் நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல வெந்தயம், அந்த வெந்தயத்தையும் இப்போ எடுத்து போடணும். இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு உப்பு எவ்வளோ தேவைன்னு பார்த்து நம்ம உப்பும் சுவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், இன்னும் தண்ணி வற்றவே இல்லை பாருங்கள். இந்த தண்ணி எவ்வளவுக்கு வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதில் நல்லா குக்கரில் கிண்டியிருக்கோம். இப்போலாம் தண்ணின்னு எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காம மூடி போட்டு வச்சிடும். இந்தங்க தண்ணி வற்றி வந்துருச்சு. தண்ணி வத்தையில் நாங்கள் இந்த ஸ்பூன், இது வந்து பெரிய ஸ்பூன், இதுக்கு பேர் எங்கள் ஊரில் ஜம்சான்னு சொல்லுவோம். இந்த ஸ்பூனில் வந்து
1 கிலோ கறிக்கு வந்து 1 1/2 ஸ்பூன் நாங்கள் மிளகுத்தூள் இது தனி மிளகாத்தூள் தான். இதில் வந்து காஷ்மீரி தூளோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் தனி மிளகாத்தூள் தான் போட்டு நல்லா கிண்டினோடனே நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் அப்படி தளன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த ஆணத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குவோம். அதாவது நம்ம 1 கிலோ கறிக்கு வந்து நாங்கள் 1.5 லிட்டர் தண்ணி வைப்போம். அப்போ அப்படி அந்த கணக்கில் கூட்டு நம்ம தண்ணி வச்சோம்னாக்கா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ விசிலுக்கு நல்லா 5 விசிலுக்கு வச்சு குக்கர் திறந்து பார்த்தாச்சு பாருங்கள். திறந்து பார்த்த உடனே அந்த கறியெல்லாம் நல்லா வெந்து எந்த அளவுக்கு பாருங்கள் அப்படியே தளன்னு கொதிச்சு வெந்துட்டுருக்குது பாருங்கள். ஆனால் அந்த கறி பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே இப்போவே பார்க்கையில அந்த அதோடைய வாசம் அதோடைய இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கையில பாருங்கள் என்ன மாதிரி அந்த இதுக்கு வந்து காஷ்மீரி தூளோ இதெல்லாம் இல்லைங்க, இது தனி மிளகாத்தூள் தான். இந்த மாதிரி எண்ணெய் நம்ம அந்த கறியில் போடையில் வந்து அந்த தண்ணி பிரிஞ்சு வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரையில் போட்டாக்க இந்த மாதிரி கலர் கொடுக்கும். இது வந்து இப்போ வந்து இந்த 1.5 ஜம்ஸா வந்து பச்சை அரிசி மாவு, அதாவது நம்ம வறுக்காத பச்சை அரிசி மாவு 1.5 ஜம்ஸா போடுறோம். இது வறுத்த பொரியரிசி மாவு வந்து 2 ஜம்ஸா போடணும். இந்த ஸ்பூன் வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஏரியாவில் இதுக்கு வந்து ஜம்சான்னு தான் சொல்லுவோம். இப்போ அதாவது பச்சரிசி மாவு 1.5 ஸ்பூனு, வறுத்த பொரியரிசி மாவு 2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு வந்து மிளகுத்தூள் வறுத்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறணும். இதை கரைச்சிட்டு இதை அப்படியே வந்து நம்ம அந்த கறியெல்லாம் வெந்து நம்ம ஆணம் குட்டி வச்சுருக்கோம்ல அந்த ஆணத்தில் வந்து இதை ஊற்றிடுவோம். இதுக்கு பேர் நாங்கள் கூட்டு மாவுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த அரிசி வறுத்த பச்சரிசி மாவு இப்போ வறுத்த பொரியரிசி மாவு இதுக்கெல்லாம் வந்து பேர் வந்து எங்கள் ஊரில் கூட்டு மாவுன்னு சொல்லுவோம். இந்த கூட்டு மாவு கடையில் வந்து தாலி கரியானா பொடின்னு கேட்டாலே தனியாக வச்சுருப்பாங்க எங்கள் ஊரில். இது வந்து நம்ம 3 ஸ்பூனு வந்து அந்த மல்லித்தூள் வறுத்த மல்லித்தூள், இது வந்து தனி மல்லித்தூள் வறுத்து இதுக்காகவே இந்த ஆணத்துக்காகவே இந்த மல்லித்தூள் நாங்கள் வறுத்து வச்சுருப்போம். அதையும் கரைச்சி இந்த ஆணத்தில் ஊற்றிப்போம். கூட்டு மாவெல்லாம் கரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் ஊற்றிருக்கோம். மல்லித்தூள் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடாது, ஒரு கொதி தான் கொதிக்கணும். இங்கே பாருங்கள் இப்போ ஊற்றியாச்சு. இது வந்து ஊற்றி கொதிச்சுட்டு வரையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூண்டு எடுத்து நான் ஒரு இடிகளில் வச்சு நல்லா தட்டி எடுத்துட்டு அந்த பூண்டோடு வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அந்த 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிடணும். அந்த பூண்டும் மல்லித்தூளும் நல்லா அதில் வந்து கலக்கி அப்படியே நல்லா அந்த மாதிரி கலக்கியாச்சு. கலக்கிட்டு இந்த நம்ம கூட்டு மாவு மல்லித்தூள்லாம் போட்டோம்ல இப்போ இந்த மாதிரி ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி கொதிச்சு வரையில் இந்த பூண்டும் மல்லித்தூளும் கலந்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அப்படியே தூவி விடணுங்க. அதாவது இந்த வடிவேல் ஊத்தப்பத்துக்கு சொல்லுவார் மலைச்சாரல் மாட்டம் தூவி விடுவோண்டு, அது மாதிரி நம்ம மேலே வந்து அப்படியே மலைச்சாரல் மாட்டம் தூவி விட்டாச்சு. தூவி விட்டுட்டு இதை வந்து ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு கலக்கு அப்படியே கலக்கி விட்டுட்டு இது அவ்வளோதாங்க இதோடைய வேலையை. இப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நம்ம 1 மணி நேரத்துக்கு திறக்காமல் இருந்துட்டோம்னா அந்த வாசமெல்லாம் வெளியில் போகாமல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆணத்தை வந்து அவ்வளோ இந்த ஆணை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு இது அவ்வளோதான் டேஸ்ட்டுங்க. இதோட வந்து நாங்கள் வாழைக்காய் ரசமும் வெள்ளை சாதத்துக்கு வந்து நம்ம வாழைக்காய் ரசமும் இந்த ஆணமும் ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட அது மட்டும் அந்த வெள்ளை சாதத்துக்கு வாழைக்காய் ரசமும் இந்த ஆணமும் சேர்த்துப்போம். அதே போல் இந்த நெய்ச்சோறு ஆக்குவோம்ல, நெய்ச்சோத்துக்கும் இந்த தாலி கரியானத்துக்கும் அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நான் சொன்ன பக்குவத்தில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த ஆணத்தோடு சேர்த்து வாழைக்காய் ரசம் வைப்போம்ல, அந்த வாழைக்காய் ரசம் எப்படி வைக்கிறதுங்கிற இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வெள்ளை சோறுக்கும் வாழைக்காய் ரசத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நெய் சோத்துக்கும் இந்த தாலி கரியானத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. இது அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் அடுத்து சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.